சூரியனின் வெப்பம் தீவிரமாக இருந்த காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு வயதான முத்தையா என்பவர் வசித்தார். அவர் சிறு வயதில் இருந்து ஊரில் ஒரு பழைய கிணற்றை பராமரித்து வந்தார். கிராம மக்கள் அனைவரும் அந்த கிணற்றில் இருந்து நீர் எடுத்து குடிப்பார்கள். ஒரு நாள் சில பணக்காரர்கள் கிராமத்திற்கு வந்து, இந்த நிலத்தில் ஒரு ஹோட்டல் கட்ட வேண்டும், உங்கள் கிணற்றை புதைத்து விடுவோம், நீர் கிடைக்க நாம் விற்பனை செய்யலாம் என்று கூறினர். முத்தையா மிகவும் கவலைப்பட்டார். நீர் விற்கப்படக்கூடாது, அது அனைவருக்கும் இறைவன் கொடுத்த வரம்தான் என்று கூறினார். ஆனால் கிராம மக்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவர்கள் புதிதாக வந்த பணக்காரர்களிடம் தங்கள் நிலங்களை விற்றுவிட்டனர். சில நாட்களில் கிணற்றை மூடி வைக்கப்பட்டு விட்டது. முதலில் கிராம மக்கள் அதை பெரிய பிரச்சனையாக நினைக்கவில்லை. ஆனால் ஒரு வாரத்திற்குள் அவர்கள் வாங்கும் குடிநீருக்கு அதிக விலை கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஏழை மக்கள் தண்ணீரை வாங்க முடியாமல் தவித்தனர். அப்போதுதான் அவர்கள் உணர்ந்தார்கள், ஒரு மனிதனின் அறம் அழிந்தால் தண்ணீர் போன்ற கடவுளின் கொடைகளும் விற்பனை செய்யப்படும். அவர்கள் முத்தையாவிடம் மன்னிப்பு கேட்டனர். அவர்களது ஒற்றுமையால் அவர்கள் புதிய கிணற்றை தோண்டினர். இதை எந்த ஒரு பணக்காரனும் வாங்க முடியாது என்று உறுதியிட்டனர். இயற்கையின் கொடைகளை நாம் பணத்திற்காக விற்க நினைத்தால் நம்முடைய வாழ்க்கையே வறட்சி அடையும்.